என்னண்ணா நீங்க இவ்வளோ கூட்டமா இருக்கா? நம்பர் 102 கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் தான். நல்ல ஒரு குட்டி ஷாப் தான், ரொம்ப பெரிய ஷாப்லாம் கிடையாது. ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப ஹைப் பண்ணிகிட்டே இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராமில் அண்ட் யூடியூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூரோப்பியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இந்த பெசன் கொரியனா, சாரி யூரோப்பியன் நினச்சேன். சரி, ஓகே. கொரியன் ரெஸ்டாரண்ட் ஒன்றுத்துக்கு வந்து ரொம்பவே ஹைப் பண்ணிகிட்டே இருந்தாங்க இன்ஸ்டாகிராம்லேயும். ரெஸ்டாரண்ட் தான். ஸோ வாங்க நம்ம போய் அங்கே என்ன சாப்பிட்றோம், என்ன பண்ணுறோம் எல்லாமே பாருங்க. என்னண்ணா நீ இவ்வளோ கூட்டமாக இருக்கு? வாங்கிட்டேன் நவீன். எனக்கு வந்து டோக்கன் நம்பர் 102 கொடுத்துருக்காங்க. இப்போ தான் வந்து டோக்கன் நம்பர் 94 போயிருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோன்னு தெரில. ஊரே இங்கே தான் இருக்குது. பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெருசாக ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து குட்டி கடை. பட் ஆனால் ஃபுட் நல்லா இருக்குது போல், அதனால தான் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அங்கே பாரு, சாண்டிஸ் கிச்சன் சாக்லேட் லெபார்டரி இருக்கு. நம்ம இதை சாப்பிட்டுட்டு அங்கே போய் சாக்லேட் கேக் சாப்பிடலாமா? சரி, ஓகே. போய் டோக்கன் நம்பரை பாரு. போ. 195 நம்பர். பார்க்க நல்லா இருக்கு. ஆனா சாப்பிட எது இருக்கும். டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. இந்த இடத்துல ஸ்பைசி, அதுதான் கிம்ச்சி. அதுதான் வந்து அந்த பிக்கல் மாதிரி நினைக்கிறேன். ஸோ இங்கே கொஞ்சம் கிம்ச்சி இருக்கு, இங்கே தனியாக வச்சுருக்காங்களா? ஸோ இது வந்து ஃப்ரைஸு, இங்கே வந்து நூடுல்ஸ். சேவா போகலாம். ஓகே, காரில் பண்ணுக்கலாம். காருக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே வந்துட்டு ஒரு கப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே இன்டர் கனெக்டடு. ஸோ அந்த கப்பு மேலே ஒரு பவுல் மாதிரி இருக்குது. அண்ட் இது நடுவில் வந்து ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரா வழியாக நம்ம அப்படியே ஜூஸும் குடிச்சிக்கலாம், அதே டைமில் சாப்பிடவும் செய்யலாம். இதுதான் வந்து கிம்ச்சி டவர். அந்த கான்செப்ட். ஸோ நாங்கள் வந்து இது என்ன நவீன்? இது வந்து பெரி பெரி ஃப்ரைஸ், சீஸ் பெரி பெரி ஃப்ரைஸ். சீஸ் பெரி பெரி ஃப்ரைஸ். அண்ட் இது வந்து நூடுல்ஸ் வெஜ் வந்து 250 அண்ட் இது ஒரு 250 ஃப்ரைஸ் அண்ட் அந்த இது காம்போ. ஸோ அது சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து கிம்ச்சி அப்படின்னு சொல்லி. ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சோம், பட் வந்து டக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு எங்களுக்கு முன்னாடி ஒரு 8 ஆர்டர் இருந்தது. அப்படி இருந்துமே சீக்கிரம் கொடுத்துட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மேக்ஸிமம். ஆமாம். ஸோ வந்து ஆச்சு.
எப்படி இருக்கு கீர்த்தனா? ம், தண்ணி கொட்டுது, செம்ம ஸ்பைசியா இருக்கு. ஆக்சுவலா என்கிட்ட கேட்கும் போது அவங்க வந்துட்டு மீடியம் ஸ்பைசியா என்னன்னு கேட்கல. ஸோ அவங்க ரொம்ப ஹை ஸ்பைசி போட்டாங்க போல. ஸோ நூடுல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்பைசியா இருக்கு. அப்படி நீங்க வந்து ரொம்ப ஸ்பைஸ் சாப்பிடாத பர்சன் அப்படின்னா கொஞ்சம் லெஸ் ஸ்பைசியே சொல்லுங்க. மீடியம் ஸ்பைசி மொஜிட்டோ 2 சிப்பு குடிக்காம அது சாப்பிடவே முடியல. அந்த அளவுக்கு எங்க பாருங்க, நாங்க இதை காலி பண்ணமோ இல்லையோ மொஜிட்டோ தான் பாதி காலி. ரொம்பவே அதிகமா ஊற்றிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு சாசஸ்மே கொஞ்சம் கம்மியா வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணும் போதுமே ஸ்பெசிஃபிக்கா ஆர்டர் பண்ணுங்க. இன்ஃபார்ம் பண்ணிடு. ரைஸ் சாப்பிட முடியுதானவே? ஃப்ரைஸோட பெரிய சைஸாக இருக்குது. ஆனால் என்னன்னா இது வந்து இது ஃப்ரோசன் கிடையாது. ஸோ இது அந்த வெஜிடபிளை லைக் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி இந்த ஃப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஓகே, நாட் பேட். வேற யாரும் சொல்ல மாட்டேன். ஓகே, ஸ்கேல் ஆஃப் 5னா ப்ரைஸ் வந்து ஒரு 3 கொடுக்கலாம். இது இந்த ஜூஸோட சேர்ந்து ஒரு 3.5 கொடுக்கலாம். மொஜிட்டோட சேர்த்து புது ஃபுட் ஏதாவது டிஃப்ரெண்ட் குசின் மாதிரி ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா நின்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். கார் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் பைக்கில் வரவங்க அப்படியே நின்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் மோரோவர் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற பர்சன் அப்படின்னா ஒன்றே வந்து ஆர்டர் பண்ணுங்க. நாங்கள் வந்து 2 ஆர்டர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். ஒன் டைம் ட்ரை. ஸோ நீங்கள் இந்த பெசன்ட் நகர் பக்கம் எங்கேயாச்சும் வந்தீங்கன்னா இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிம்ச்சி விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிட்டு எங்களுக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Until then, it's bye from Naveen and Kirti. Bye.